ஃபீனிக்ஸ் திரைப்படம் வெளிவந்த பிறகு ப்ளூ சட்டை மாறன் தனது வழக்கமான பாணியில் மிகவும் காரசாரமான மற்றும் எதிர்மறையான விமர்சனத்தை முன்வைத்தார். அவரது விமர்சனத்தின் மையப்புள்ளி படத்தின் கதாநாயகனான சூர்யா சேதுபதி, நடிகர் விஜய் சேதுபதியின் மகன்தான். திரைப்படம் வெளியாவதற்கு முன்பிருந்தே சூர்யா சேதுபதியின் நடவடிக்கைகள் குறித்து பல விமர்சனங்கள் எழுந்தன. குறிப்பாக அவர் தனது வாயில் பபுள்கம் என்றபடி புகைப்படங்களுக்கு போஸ் கொடுத்தது, அவரது திமிர்த்தனமான நடை, உடை பாவனைகள் ஆகியவை மீம்ஸ்கள் மூலம் பரவலாக விமர்சிக்கப்பட்டன. இந்த விஷயங்களை ப்ளூ சட்டை மாறன் தனது விமர்சனத்தில் ஆழமாக பதிவு செய்தார். திரையரங்கில் படம் பார்க்க வந்த ரசிகர்களை சூர்யா சேதுபதி மதிக்கவில்லை என்றும், அவர் நடிக்க வேண்டுமா வேண்டாமா என்பது போல் ஆடியன்ஸை முறைத்து பார்த்ததாகவும் ப்ளூ சட்டை மாறன் குறிப்பிட்டார். இது திமிர்த்தனம் என்றும், ஒரு இளம் நடிகர் இவ்வளவு கர்வம் கொள்வது தவறு என்றும் அவர் தனது விமர்சனத்தில் கடுமையாக சாடினார். படத்தின் ஆக்ஷன் காட்சிகள் மட்டுமே ஓரளவுக்கு சிறப்பாக இருந்ததாகவும், ஆனால் கதை மற்றும் திரைக்கதை சுவாரஸ்யமாக இல்லை என்றும் ரசிகர்கள் கருத்து தெரிவித்திருந்ததை ப்ளூ சட்டை மாறன் தனது விமர்சனத்தில் சுட்டிக்காட்டினார். ஒட்டுமொத்தமாக படம் ஒரு சராசரிக்கும் குறைவான அனுபவத்தையே தந்ததாக அவர் மறைமுகமாக தெரிவித்தார். சுருக்கமாகச் சொன்னால், ப்ளூ சட்டை மாறன் ஃபீனிக்ஸ் திரைப்படத்தை, குறிப்பாக கதாநாயகன் சூர்யா சேதுபதியின் நடிப்பு மற்றும் அணுகுமுறையை கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாக்கினார். அவரது விமர்சனம் படத்தின் மீதான பொதுவான கருத்துக்களையும், குறிப்பாக சூர்யா சேதுபதியின் அறிமுகம் குறித்த எதிர்பார்ப்புகளையும் கேள்விக்குள்ளாக்கியது.